அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா அலி சய்யிதினா முஹம்மது வபாரிக் வசல்லிம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஷைத்தானுக்கு எதிரியானவை எவை. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் செய்த தவறை அழித்து அவரை பல அந்தஸ்துக்கு உயர்த்துகின்ற ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி அவர்கள் கேட்டபோது, அல்லாஹ்வின் தூதரே சரி என்று தோழர்கள் கூறினார்கள். இதை கேட்ட நபி அவர்கள், குளிர்காலம் போன்ற சிரமமான நேரங்களில் உறுப்புகளை பரிபூரணமாக கழுவி ஒழு செய்தல், பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டு வைத்து நடத்தல், ஒரு தொழுகைக்கு பின்னால் மற்றொரு தொழுகையை எதிர்பார்த்தல் ஆகியவை என்று சொல்லிவிட்டு அவைகள் ஷைத்தானுடைய வழிகளை தடுப்பவையாகும் என்று கூறினார்கள். இப்போது நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படணும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழியணும், நம்முடைய அந்தஸ்துகள் பல மடங்கு உயரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா, சிரமமான நேரமாக இருந்தாலும் நல்ல முறையில் நம்முடைய உறுப்புகளை கழுவி பரிபூர்ணமாக நம்ம ஒழு செய்யணும். இப்போது நமக்கு சளி காய்ச்சல் போன்ற நோய்களில் நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் முகத்தில் தண்ணி படும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சளி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்முடைய உடம்புல தண்ணி பட்டாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி குளிர்காலத்துலேயுமே ஒழு செய்கிறது ரொம்ப சிரமம் இருந்தாலுமே அல்லாஹ் தாலாவுக்காக நம்ம எவ்வளவு சிரமமான நேரமாக இருந்தாலும் நல்ல முறையில் பரிபூர்ணமாக நம்முடைய உறுப்புகளை கழுவி ஒழு செய்யணும். ரெண்டாவது, பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டு வைத்து நடத்தல். இன்றைக்கி அதிகமானவங்க வாகனத்தில் தான் பள்ளிக்கு போகிறாங்க, யாரோ ஒரு சிலர் தான் நடந்து போகிறாங்க. ஆனால் நம்ம பள்ளிவாசலுக்கு நடந்து போகும்போது நம்முடைய ஒவ்வொரு எட்டுக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைப்பான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பள்ளிவாசலுக்கு போகும்போது நடந்து போங்க. இன்னும் ஒரு தொழுகைக்கு பின்னால் மற்றொரு தொழுகை எதிர்பார்த்தல். இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் மற்றொரு நேரத்துடைய தொழுகையை எதிர்பார்க்குறோம்? அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய தொழுகையவே நம்ம லேட்டாக தொழுகிறோம், கலா செஞ்சு தொழுகிறோம், அல்லது தொழுகாமையும் கூட விட்டுடுறோம். ஆனால் நம்ம ஒரு தொழுகைக்கு பின்னால் மற்றொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படும், நம்முடைய அந்தஸ்துகளும் உயர்த்தப்படும். அதே மாதிரி நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தாலா கிட்ட தனி சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வரும்போது இஸ்லாம் வளர்வது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரியான ஷைத்தானுடைய சூழ்ச்சியல்களும் நம்மக்கிட்ட இருந்து தடுக்கப்படுது. ஷைத்தானுடைய வலையில் நம்ம விழாமல் இருந்தோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நல்ல முறையில் ஒழு செய்யுங்க, பள்ளிவாசலுக்கு நடந்து செல்லுங்க, அந்தந்த நேரத்துக்கு உண்டான தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுங்க, அடுத்த நேரத்து தொழுகையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பிற்குரிய துல்ஹஜ் பிறையை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் தாலாவிற்கு மிக விருப்பமானவையாக இருக்குது. ஏற்கனவே 6 நாட்களை நம்ம கடந்துட்டோம், இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. இந்த 4 நாட்களில் அதிகமான அமல்கள் செய்யுங்க, அதிகமான பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் தாலா கிட்ட அதிகமான துஆ செய்யுங்க. துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளன்று அரஃபா நோன்பு வைங்க. அரஃபா நோன்பு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்முடைய முந்தைய வருடத்தின் பாவமும் பிந்தைய வருடத்தின் பாவமும் மன்னிக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அரஃபாவுடைய நோன்பை கண்டிப்பாக வைங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் பாவங்களை விட்டு நீங்கி நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு வழங்குவானாக. மேலும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் தாலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா அலி சய்யிதினா முஹம்மது வபாரிக் வசல்லிம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.